ஹாய் காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ, ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானேற்று கண்டினியூஸாக 2 வீடியோ போட்டோம். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்து நம்ம ட்ரிப் எங்கே போக போகிறோன்றத பற்றி போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்கிறீங்க, சொல்லவே இல்லை. ஹாய். லேட்டாக ஞாபகப்படுத்துகிறேன். இப்போதான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ நேற்று வந்து சாரி இன்னைக்கு வந்து நேற்று தான் நேற்று தானே போட்டிருந்தோம் ட்ரிப் பற்றி. முந்தானேற்று ட்ரிப் பற்றி போட்டிருந்தோம். நேற்று வந்து ஃபோனா என்ன ஃபோனு ரிவ்யூ, மைக் ரிவ்யூ. சாரி மைக் ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு எருமை குழப்பறாங்க. இன்னைக்கு தான் நம்ம மைக் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ நேற்று வந்துட்டு தான் ட்ரிப் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவுமே போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ, நாளைக்கு இல்லை, நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க, ஒரு vlog பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ரெடியா? ஸோ என்னென்ன இருக்கு என்ன, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்க போகிறோம்னு சொல்லி ரெடிலாம் பண்ணவே இல்லை. நாங்கள் காலையில் வந்து ஏன் நீ அப்படி பார்க்குறேன், நீ பார்க்குறத நினச்சாலே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நினச்சிக்குவேன். ரெடிலாம் பண்ணல கைஸ், நீங்கள் எதை நினச்சிக்காதீங்க அப்படிலாம். நம்ம வந்து இதுக்கு காலைல இருந்தே இவங்க லக்கி வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள இல்லை, நாளைக்கு vlog வரும் பாருங்க, பொய் சொல்ல உண்மையாக சொல்கிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நைட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்தோம். சரி வந்து கையோட நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் கையோட எடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் நம்பலாம் அதை பாருங்கள், இந்த ஷர்ட் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோங்க. இதே தான் நாளைக்கு வர vlogலையும் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கோன்னு நினச்சிக்காதீங்க. முடிச்சுட்டு கையோட வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மலைக்கு வாங்க கைஸ். சொல்லு, நீ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ மேலே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் மேலே இருந்து போயிடலாமா? அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டஸ்ட்டாக இருக்கு லைட்டாக. ஸோ ஆமாம், ஆஃபீஸில் இதில் என்ன இருக்குது? அது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ, ஃப்ரிட்ஜ் டூரில் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுல வந்து கப்பு, ஆபீஸ் லோகோ போட்ட வந்து கப்பு இருக்கு. இதுல அது வந்து gift எனக்குன்னு இல்ல, எல்லா ஆபீஸ் தீபாவளிக்காக கொடுத்திருந்தாங்க. அது வந்து இது வந்து இன்னைக்கு அம்மா கொடுத்தாங்க. விக்கிக்கு ஃபோன் பப்படி பிடிக்கும்னே. ஆமா, சோ அதனால அது விக்கிக்கு ஃபோன் பப்படி கொடுத்தாங்க. இது வந்து நாங்க முன்னாடியே தீபாவளி முடிஞ்சு வந்து வாங்குனது. வீட்ல ஸ்நாக்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது இருக்கிறதே நாங்க மறந்துட்டோம். இப்பதான் ஞாபகம் வந்து ஃப்ரிட்ஜ் மேல இருக்கு. இது வந்து நாங்க இது பாருங்க, இதுதான் ஆக்சுவலா நாங்க. ஸோ நானும் லக்கி. இது டேட்டு பாருங்கள், நாங்கள் ஆக்சுவலாக ஆஃபீஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years பேக் இது எடுத்தது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நானும் லக்கியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு கம்பெனி கொலீக்ஸ் இவங்க எல்லாம். ஸோ ஆக்சுவலாக எங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனியோட டிஎலுக்கு பர்த்டே. ஸோ சாரி, டிஎலோட பையனுக்கு ஃபஸ்ட் பர்த்டே. ஸோ அங்கே போய் எடுத்தது இது. இன்னும் நம்ம அந்த பட்டையெல்லாம் அழிக்கல கைஸ், அது ஆயுத பூஜை பட்டை. ஸோ அதனால அதுதான் அப்படியே தான் இருக்குது. ஓப்பன் பண்ணலக்கி நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக காட்டுறேன். இவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. எங்க 2 பேருக்கும் ஓசிடி டிசீஸ் இருக்கு. ஆமா, அதனால நாங்க எப்பவுமே இப்படிதான் வீடு இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆமா கைஸ், இதுல என்ன வச்சிருக்கீங்க? பால். ஆமா கைஸ், இது பால் வந்து எங்களுக்கு நாங்கள் மோஸ்டா இதில் தான் வாங்கி ஊற்றி வச்சிருவோம். ஸோ அதனால பாட்டில்லே ஊற்றிருக்கு. அது நாங்க வந்து பால் வந்து டீ காஃபிக்குலாம் இல்லை, நாங்க வந்து பால் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டோம் டைரக்டா. ஆமா, கேர்டுக்காக வச்சிருக்கோம். இந்த பால் எதுக்காக வச்சிருக்கோம்னா ஆமா, அது டாட்டாவோட கோல்டு காஃபி ஒரு பேக்கெட் இருந்தது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி பால் வச்சுருக்கோம். இது ட்ரை பண்ணிட்டோம், சூப்பராக இருந்தது அது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் வேற ஃப்ளேவர் வாங்கிட்டு. ஆமாம், இது வந்து ஃபேஸ் பேக். ஆமாம், ஃபேஸுக்கு வந்து நம்ம அம்மாவோட இது, அது ட்ரிக் அது. ஸோ ஃபேஸ் கீர்த்தியோட தான். ஸோ அந்த ட்ரிக் இது. நாங்கள் ஃபேஸ்க்கு வந்து சோப்புலாம் போடுறதில்ல, இது சோப்பை போட்டு சம் ரெமெடி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா சொல்லுங்க, இது என்ன எப்படின்னு சொன்னால் செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் அம்மா ரெடி. அம்மா
இது ஆக்சுவலி ஃபேஸ் பேக் பண்றப்ப வேஸ்ட் இருக்கும். வேஸ்ட் தூக்கி போடாம அரைச்சி இதுல வந்து முல்தானி மெட்டி போட்டு வேற என்ன போட்டோம், முல்தானி மெட்டி போட்டு கொஞ்சம் பச்சை பால் போட்டு ஃபேஸ் பேக்கு போட்டது. இதுவும் செம எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு 2 பேருக்கும் சூப்பரா இருக்கு. சோப்பை இப்ப நாங்க ஃபேஸுக்கு போடுறது இல்ல. நெக்ஸ்ட் இது வந்து இன்னைக்கு அம்மாவுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தோம். அதுல இருக்க குழம்பு. இது வந்து கேர்டு இது லக்கியே பண்ணது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆக்சுவலா கன்சிஸ்டன்சி போயிடுச்சு. அதனால நம்ம கட்டியா செய்வா. க்ரீமியா இருக்கும் இது. இந்த இது நெக்ஸ்ட் வந்து உள்ளார இருக்கிறது வந்து இது விக்கி புளி ஊற வச்சது. புளி குழம்பு செய்யறோம்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்தது, அது இருக்கு உள்ள. நெக்ஸ்ட் வந்து கீழே உள்ளது வந்து லிட்டி. விக்கிக்கு ரொம்ப பிடிக்கும்னு அம்மா இங்க கொடுத்து அமிச்சாங்க. ஆமா, இது சாப்பிடணும், நாளைக்காக சாப்பிடணும்னு வச்சிருக்கோம். பாக்கில வெஜிடபிள்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னது, கருவேப்பிலை. தென் பேக் சைடுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். அது வெஜிடபிள்ஸ். நாங்க இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 20 rupees. இங்க ஒரு காலையில ஒரு டெம்போ ஆட்டோல தானே விற்க வருவாங்க. சூப்பரா வர்த்தா இருக்கும். இது நாங்க ஒரு வாட்டி தான் வாங்குவோம். மந்த் ஸ்டார்டிங்ல 1 month ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ். இது வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்னாவே அரைச்சு வச்சிருவேன் இந்த டப்பா ஃபுல்லா எப்போதுமே. டொமேட்டோ, இது ஃபுல்லா காய்கறிஸ் தான். டொமேட்டோ, வாழைக்காய், பீன்ஸ் அதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க எமர்ஜென்சிக்கு பிரெட் வேணும்னா ஜாம் வச்சு தொட்டு சாப்பிட. இது வந்து சாஸ், ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பண்றதுக்கு சாஸ் நிறைய பேக்கெட் வச்சிருப்போம், தீர்ந்துடுச்சு. இனிமேதான் ஸ்டாக் வாங்கி வைக்கணும். இது வந்து விக்கி திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கைஸ். இது நம்ம ஃப்ரெண்டோட ஒரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு திருநெல்வேலி தான், அங்கே போயிருந்தார். ஸோ அதை வாங்கிட்டு இருந்தாரு. ஸோ அதை சாப்பிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அது வீட்டில் கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கோம். இது ஆர்பிட் காய், சும்மா அந்த டயட், இது சுகர் ஃப்ரீ ஆர்பிட்டு. ஸோ இது சுகர் ஃப்ரீ, ஸோ அதனால வாங்கியிருக்கோம். ஏன்னா இது தூக்குறேன். ஸோ டயட்டில் இதை தான் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் எக் ஸ்டாக் வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ மழை சீசன், எப்போ என்ன ஆகும்னு தெரியல. ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கோம். கீ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னது விக்கி, பாதாம் பிசிரா ஏதோ சொல்லுவாங்களே. ஹீட்டு, எங்களுக்கு ரொம்ப ஹீட்டு பாடி. ஸோ அதுக்காக. அடுத்தது பூ, சாமிக்கு படைக்கிறதுக்காக பூ வாங்கி வச்சிருக்கோம். படைக்கிறதுக்கு இல்லை, கீர்த்திக்கு ஜாபு கிடைச்சிச்சுன்னா அர்ச்சனை பண்றதுக்காக வச்சிருந்தோம். கடைசியா ஜாபு கிடைச்சோன்னு நாங்கள் தீபாவளி லீவுக்கு போயிட்டோம். ஸோ இனிமேதான் அர்ச்சனை பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். கடையில வாங்கின தூக்கிட்டு வந்துட்டு இங்க பேக் பண்ணி வீட்டுக்காக வச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து புளிக்குழம்பு இல்ல, புளியோதரை. இப்ப புளி சாதத்துக்கெல்லாம் அம்மா கொடுப்பாங்கல்ல. போன வாட்டி கொடுத்தது இன்னும் வச்சிருக்கேன். தூக்கி போடணும். இது மாதிரிலாம் சாப்பிட முடியும். சொல்ல வரல விக்கி. ஆக்சுவலி அது வந்து எதுக்குன்னா, நாங்க இப்ப எமர்ஜென்சிக்கு இப்ப ரொம்ப லேட்டா எழுந்திச்சிட்டோம்னா ஆபீஸ்க்கு வெறும் ரைஸ் செஞ்சுட்டு இது கிளறி வைப்போம். இந்த புளி சாதம் கிளறி இது ஃபுல் டப்பா பண்ணி கொடுப்பாங்க. தீத்தாச்சு. இது வந்து இட்லிக்காக அம்மா. ஆமா. கீழே ஒரு 2 ஆரஞ்சஸ் மட்டும் இருக்கு, அது தனியா இருக்கு. அதை அப்படியே சாப்பிட முடிக்கணும் கைஸ். இது அவ்வளவுதான் விக்கி. இதுதான் எப்போதுமே இதான் இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல. இது அப்படியே 1 month அதுக்குன்னு இது இல்ல. சப்ஜி மட்டும் 1 month ஸ்டாக்கு. முட்டை மட்டும் அப்பப்போ வாங்கிப்போம். இதுக்கு மேல பேசிக்கா என்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சிருக்கோம். ஒன்னோட திங்ஸ்லாம் பெருசா இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜ் டூரு பெருசா ரொம்ப பெரிய திங்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம புதுசாக வாங்கின அந்த மைக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
புதுசாக மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம போன ட்ரிப்பில் 2 கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். கரெக்டாக நீங்கள் நான் எங்கே போகிறோன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக கெஸ் பண்ணின்னு. அதில் விக்னேஸ்வரன் வந்து செம்மொழி பூங்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே இல்லை. ஆனால் அதுவுமே எங்களோட ஒன் ஆஃப் த சாய்ஸ் தான். மேபி ஃப்யூச்சரில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி ஐடியா வச்சுருக்கோம். பட் அது கிடையாது. ஸோ ஸ்டில் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் அதுக்கு போயிட்டு வந்திருப்போம். பட் ஸ்டில் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ வேறு என்ன, அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். until then bye.